அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் அப்படின்னு இருக்கு. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 6:1 வாசிங்க. ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இந்த ரெண்டு காரியத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே சிங்காசனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 6ல் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்க கண்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்காசனம் இருந்ததில் அதில் ஒருவர் வீற்றிருந்தார். இப்போ நம்ம சிங்காசனத்தை பற்றியும் பார்க்கணும், உட்கார்ந்துருக்கிறவரை பற்றியும் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அதுக்கான விளக்கம் கிடைக்கும். பொதுவாக நாம் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சிங்காசனத்தின் காரியத்தை குறித்து கவனிக்கிறது நம்ம தனியாக ஒரு பார்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கணும். சிங்காசனம் என்ன, அந்த சிங்காசனத்துக்கான அர்த்தம் என்ன, அதனுடைய அதிகாரம் என்ன, சிங்காசனங்கள் எத்தனை இருக்குது நமக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு சிங்காசனத்தை வச்சிருந்தார் வானத்தில். இவன் சொல்கிறான், பிசாசு சொல்கிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன், என் சிங்காசனத்தை போடுவேன். இவன் ஒரு சிங்காசனத்தை போடணும்னு நினைக்கிறான். இப்போ அந்த சிங்காசனத்துக்கும் இந்த சிங்காசனத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, இந்த மாதிரி சிங்காசனத்தை குறித்து பார்க்கறதுனா அது ஒரு தனி பாடம் இருக்குது. அதே நேரத்தில் அதில் உட்கார்ந்து இருக்கிறவர், நம்ம இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார். இந்த வீற்றிருக்கிறவர் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார். அதாவது இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு பாடத்துக்காக அல்லது நாம் ஆவிக்குள்ளான அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்காக. இது வெறும் ஏதோ படிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு புஸ்தகமே கிடையாது. பொதுவாக நீங்கள் எல்லா புக்குமே படிச்சுட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மார்க் வாங்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், அவ்வளோதான். அதான் அவங்களுக்கு முக்கியம். அந்த பாடம் அவங்களுக்கு வாழ்க்கையில் தேவைப்படுமா தேவைப்படாதான்னு கூட தெரியாது. அதனால் பல பாடங்கள் நமக்கு வந்து மனப்பாடம் பண்ணி கிராஸ் பண்ணி போயிட்டா போதும். பல புத்தகங்கள் அப்படி தான் இருக்குது. அது ஒரு வாழ்க்கைக்கு அந்த இடத்துக்கு மட்டும் தேவைப்படும். ஆனால் இந்த ஒரு புஸ்தகம் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை இந்த புஸ்தகத்தின்படி அமைத்து கொண்டால் மட்டும்தான் ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் இது எழுதப்பட்டிருக்கு. அப்போ இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் நமக்கு தேவையானது, பர்டிகுலராக நமக்கு தேவையானதான விஷயம் இருக்குது. அதை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம அந்த பார்ட்டில் வீக் ஆகிடுவோம். நீங்கள் எழுதும்போது கூட பாருங்கள், முந்தியெல்லாம், இப்போ அது இருக்கான்னு தெரியாது, ஒரு கமா கூட முக்கியம்பாங்க. எழுதும்போது ஒரு செய்யுள்ள ஒரு கமா முக்கியம், ஒரு ஃபுல் ஸ்டாப் முக்கியம் எல்லாம் சொல்லுவாங்க. அதை விட இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் முக்கியம். ஆனால் அதை நம்ம ரொம்ப கேஷுவலாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஒரு மிக முக்கியமான சத்தியம் நமக்கு கிடைக்காமலே போய்விடுகிறது. பல நேரங்களிலே நான் அப்படி இழந்திருக்கிறேன். நிறைய சத்தியத்தை கேஷுவலாக படிச்சுட்டு போயிட்டு திருப்பி 2வது தடவை 3வது தடவை படிக்கும்போது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற எத்தனையோ காரியங்களை, பொக்கிஷங்களை கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஒரு 3 வசனத்தை ஃபஸ்ட்டு வாசித்துருவோம். இந்த 3த்துக்கு உள்ள டிஃபரன்ஸை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 22:1 வாசிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இது ஃபர்ஸ்ட். அதாவது பளிங்கும் சுத்தமான ஒரு நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியா, ஒரு சிங்காசனத்துக்குள்ள இவ்வளோ காரியங்கள் இருக்கு. அடுத்து 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது வசனம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. இப்போ இதில் 2வது 3வது வசனத்தை வாசிக்கும் போது அதில் ஒருவர் வீற்றிருந்தார் அப்படிதானே இருக்குது. அவர் பார்வைக்கு பதுமராகத்துக்கும் வச்சிரக்கல்லுக்கும் ஒப்பாக இருந்தார் அப்படின்னு இருக்கு. இந்த நல்ல கவனிங்க, அங்கே 3 காரியங்கள் சொல்லப்படுது சிங்காசனத்தில். இங்கே ஒரே காரியம் சொல்லப்படுது சிங்காசனத்தில். ஒருவர் வீற்றிருந்தார், ஆனால் அவருடைய அமைப்பு வேற இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா பளிங்குக்கு ஒப்பாக ஒரு நதி புறப்பட்டு வந்தது. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்துருங்க. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சகரியா 6:13 வாசிங்க. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அந்த சிங்காசனத்தின் மேல் ஆளுகை செய்வார், ஆசாரியராகவும் இருப்பார். இது ரெண்டுத்துக்கு நடுவிலே ஒரு சமாதானத்தின் காரியமும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருக்கிறார். ஃபஸ்ட்டு நம்ம சிங்காசனம்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது சிங்காசனத்திலேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. உயரமும் உன்னதமான சிங்காசனம் இருக்குது, இப்படி நிறையா இருக்குது. ஆனால் சிங்காசனத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறவர் அவருக்குள்ளேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு இடத்துல வேற மாதிரி இருக்கிறாரு, பதுமராகத்துக்கும் வஜ்ரக்கல்லுக்கும் ஒப்பாக. ஒரு இடத்துல சுத்தமும் தெளிவுமான பளிங்குக்கு ஒப்பான ஒரு நதி புறப்பட்டு தேவனும் ஆட்டுக்குட்டியானவர், அங்கே அவர் ஆட்டுக்குட்டியானவரை போல இருக்கிறார். இங்கே பார்த்தா ஆசாரியரும் ராஜாவுமாக இருக்கிறார். இந்த 3 நம்ம இந்த 3 காரியங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த 3 விதமான எக்ஸ்பிரஷன் அல்லது 3 விதமான காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரே சபைக்கு தான், நமக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேதத்தில் எழுதியிருக்குது. அப்போ இந்த 3த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஆனால் சிங்காசனத்தில் தான் உட்கார்ந்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக நமக்கு தெரிகிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு அவர் தூதனானவராக வெளிப்பட்டார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கர்த்தருடைய தூதனானவர், அவங்க தூதனானவராக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டு இருக்கிறார். அப்படிதான் இருக்கிறது. ஆனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிதாவாகிய தேவன் ஒருத்தருக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ பிலிப்பு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, என்னை கண்டவன்
பிதாவை கண்டான். பிதாவாகவும் இருக்கிறாரு, தூதனாகவும் இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப இந்த வெளிப்படுத்தக்கூடியதான காரியம் என்ன, ஏன் அப்படி வெளிப்படுத்துகிறார், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காரியம் தான் ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம இந்த காரியத்தை பார்க்குறோங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்றேன். இப்போ முதலாவது நம்ம வாசித்த சிங்காசனம், அதில் உட்கார்ந்திருந்தவர் எப்படி இருந்தார் வாசிங்க. 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நல்லா கவனிங்க, இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவங்க 3 பார்ட்டா தெரியுறாங்க. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருத்தர் தான். இன்னைக்கும் இந்த திருத்துவத்துக்கான பல விதமான உபதேசங்கள் போயிட்டே இருக்குது. அதுல ஒரு சில காரியங்களை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, தேவன் மூவராக தெரிகிறாருங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஒருத்தர் தாங்கன்றாங்க. நான் ஒருத்தர் தான்ங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் 3 பரிமாணமா இருக்கு, 3 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கலரை எடுத்துக்கிட்டா கூட 3 கலர் சேர்ந்தாதான் ஒரு கலர் வருது இல்லையா? கிரீன், ப்ளூ இதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லோ இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு கலர் வருதும்பாங்க. அந்த மாதிரி 3 டைமென்ஷன் அப்படிம்பாங்க. இந்த 3 டைமென்ஷனாக அவர் வெளிப்படுகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர் சொல்றாங்க, இல்ல நீங்க இயேசுன்னு சொல்லணும், பிதான்னு சொல்லக்கூடாது, அவரை ஆவியானவர் தனியா கிடையாது. இங்க அவர் எப்படி இருக்கிறாருன்னா, ஒவ்வொரு விதமா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எவ்வளோ உதாரணம் சொல்லியாச்சு. இப்போவும் சொல்றோம், கர்த்தர் ஒருத்தர் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. விசுவாசம் ஒன்று தான், ஞானசானம் ஒன்று தான், கர்த்தர் ஒருத்தர் தான், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அந்த தேவன் அவங்களுக்கு தூதனானவராக தெரிஞ்சாரு, நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக தெரிகிறாரு, பிதாவாகிய தேவனாக அவர் தெரிகிறாரு. பல இடங்கள்ல அவர் போற விதமாக காண்பிக்கப்படுகிறார். அதை புரிஞ்சுக்கிற ஒரு அனுபவம் வேணும். அது ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு சத்தியம் இருக்கு. ஏன் அப்படி காட்டுறாருங்கிறதுக்கு ஏன் அவங்களுக்கு தூதனானவராக காட்டினார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்மகிட்ட ஏன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவனாக கர்த்தராக வெளிப்படுறாருன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து தான் இப்போ அந்த இடத்துல இருக்கு. 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருக்கு இல்லையா? இது முடிவு, நியாய தீர்ப்புக்கு பிறகு நித்தியத்துக்குள்ள போகுது உலகம். நியாய தீர்ப்பெல்லாம் முடிஞ்சு இப்போ எங்க போகுது? நித்தியத்துக்குள்ள போகுது. நித்தியத்துக்குள்ள போகும்பொழுது சிங்காசனத்தை பார்க்கும் பொழுது அவர் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறாரு? புதிய எருசலேம், புதிய எருசலேம் என்பது மணவாட்டி சபை. நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தல் 21:2 சொல்லும் பொழுது, நீ வா, ஆட்டுக்குட்டி அவனுடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, அந்த புதிய எருசலேம் பத்தி 21ஆம் அதிகாரம் இருக்கு. அந்த புதிய எருசலேமுக்குள்ள பாய்கிற நதியை குறித்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ அந்த புதிய எருசலேமுக்குள்ள இருக்கிற சிங்காசனத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அந்த சிங்காசனத்துல மணவாட்டி சபைக்கு தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் 3 காரியங்கள் அங்கே காண்பிக்கப்படுகிறது. ஒன்று சுத்தமும். அந்த வசனம் வாசிங்க, 22:1. பளிங்கு போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி. இது யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3வது வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அந்த பரிசுத்த ஆவியை ஊற்றப்படுவதற்கு அடையாளமாகத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், அந்த இடத்துல வறண்ட நிலத்தில் ஆறுகளையும். இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, தாகமா இருக்கிற இடத்தில் வரக்கடவன் ஜீவ தண்ணீர் 2 வாங்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாருல்ல. அப்போ இந்த தண்ணீர் நதி என்பது யாரை குறிக்கிறதுனா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. சுத்தமும் தெளிந்த, நம்ம ஆண்டவர் சொல்றாருல, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு அவர் தந்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ ஒரு சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது அந்த சிங்காசனத்தில் இருந்து முதலாவதாக பரிசுத்த ஆவியினுடையதான நதி புறப்பட்டு வரணும். இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆதியாகமத்தில் ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக ஓடியதுன்னு இருக்கு இல்லையா? அந்த ஒரு நதி தான் இங்க இருக்கு. அதனுடைய விளக்கம் இங்க இருக்கு. அது பூமியில ஓடின நதி, இது நித்தியத்தில் ஓடுகிற நதி, பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறார். சிங்காசனம் என்பது ஆளுகையை குறிக்கிறது. இப்போ உங்களை என்னைய கர்த்தர் என்ன சொல்றாரு வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அப்போ நாமும் எதுக்காக இந்த பாடத்தை பார்க்கறோம்னா, அவர் எப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அப்படியே நம்மையும் அவரோடு கூட உட்கார வைக்க போகிறார். அப்படிதான் சொல்ற வசனம் அப்படிதான் இருக்கு. அப்ப நான் கத்துக்கொள்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் எனக்கு ஒரு பெனிஃபிட்டை கத்தர் வச்சிருக்கிறார். எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை காலையில செய்தி கேட்கணுன்றதுக்காக இங்க இல்ல. நோனிங்க, நம்ம செய்தி கேட்கறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரொட்டீனா செய்தி கேட்க வந்தேன், அது ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் செய்தி கேட்கறதுக்காக நான் வந்தேங்கிறதுக்காக இல்லை. அப்படி ஒரு சர்வீஸ் ஆர்டரே நமக்கு கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நான் ஏன் ஒவ்வொரு முறையும் சபைக்குள்ள செய்தி கேட்கறேன்னா, அந்த செய்தி என்னை மாற்றணும். அந்த செய்தி எனக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு வழிவகை செய்யணும். ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், ஒரு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னா அவன் எதையோ கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று விரும்புறீங்க. ஒரு டியூஷனுக்கு அனுப்புனா இருக்கிறத விட நல்ல மார்க் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா சுகமாயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஒரு வண்டியை மெக்கானிக் ஷாப்ல விட்டா ரிப்பேர் ஆகி சரியாகி வரணும்னு நினைக்கிறீங்க. அப்ப சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது என்ன ஆகணும்? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்ல. அப்ப கர்த்தர் இந்த வசனத்தின் வழியாக என்ன சொல்றாரு? இதன் மூலமாக எனக்கு நித்தியத்துக்கான வேலைகளை செய்கிறார். அந்த நித்தியத்துக்கான வேலைகளை நான் மறந்துட்டோம். அதுல ஒண்ணு என்ன, என்னை அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்கிறார். அப்ப சிங்காசனத்தில் உட்கார வைக்க போகிற அந்த சிங்காசனத்தில் நான் இருக்க போறேன்.
என்னையும் அவர் சொல்றார், ஜெயம் பெற்று பிதாவின் சிங்காசனத்தில் நான் எப்படி உட்கார்ந்தேனோ அதே மாதிரி உங்களையும் உட்கார வச்சுக்கொள்வேன், உட்கார போறேன். அப்போ உட்கார்ற எனக்குள்ள இருந்து என்ன புறப்படணும்னு கேட்டீங்கன்னா, பளிங்கு போல சுத்தமும் தெளிந்த ஒரு நதி புறப்பட்டு வரணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அந்த வேர்டை கவனிங்களேன், பளிங்குக்கு ஒப்பான தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. ஒவ்வொரு ஊழியக்காரனும் அல்லது ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? புறப்பட்டு வரணும், நதி போல பாயணும். அது வந்து அநேகருக்கு தாகம் தீர்க்கணும். இன்னைக்கு இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடையதான நாம ஏன் ரட்சிக்கப்பட்டோம், நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க சொன்னா, இந்த வேர்ல்டுலயே தி செல்ஃபிஷ் கை நம்ம தான். நான் பரலோகத்துக்கு போறதா ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை பரலோகத்துக்கு ஆண்டவர் கூட்டு போயிருப்பாரு, இங்க வைக்க மாட்டார். வச்சதுக்கு ஆண்டவருக்கு நிறைய ரீசன் இருக்கு. அதுல பிரதானமான ரீசன், நம்மை கொண்டு இன்னொரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வரட்டும். அப்ப நான் அடுத்தவர்களுக்கு தாகம் தீர்க்கிறவனாக ஜீவன் எனக்குள்ள இருந்து நதி புறப்படணும். இப்போ பாருங்க, 120 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. அதில் இருந்தவங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து அந்த நதி புறப்பட்டு அப்படியே பவுலுக்குள்ள வருது. பவுலுக்குள்ள அனனியா போய் என்ன செய்யறாரு? அவரை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றாரு. இப்படி புறப்படுகிறதான பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது இன்னைய வரைக்கும் அந்த நதி பாஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வழியாகவும் பாயும். இதற்கும் தண்ணீரை கொண்டு வந்து தாகத்தை ஆண்டவர் தீர்க்கணும். நான் வந்தேன், நான் தாகம் தீர்த்தேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, மாற்றத்தை கொடுத்தாரு, உயர்வை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக என் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நதி பாயலன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சிங்கன்னா, நதி பாஞ்சா பல ஊர்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்தந்த ஊருக்காரங்களுக்கு அது பிரோஜனமா இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீங்க வண்டி அந்த தண்ணியை பிடிச்சி உங்களுடைய கேன்ல வச்சுட்டீங்க, வீட்டில் வச்சுட்டீங்கன்னா, அது உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம், வேற யாருக்கும் யூஸ் ஆகாதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்குள்ள இருந்து இந்த நதி என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். அநேகரை தாகம் தீர்க்கிற சுத்தமான நதி, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்குள்ள நதி பாயுது, சுத்தமா பாயுதாங்கிறது தான் கேள்வி. பைபிளை நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருந்துச்சு. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பாருங்கள், பவுல் பேசும்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். பவுல் பேசும்போது கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தாருன்னு இருக்கு. பைபிளில் இருதயத்தை திறந்தாருங்கிறது 2 பேர் கிட்ட தான் இருக்கும். இருதயத்தை திறந்தாருங்கிறது 2 பேரை பற்றி தான் இருக்கும். ஒன்று இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர் பேசும்போது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவர்கள் இருதயங்களை திறந்தார். இன்னொன்று பவுல் பேசும்போது லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஆனால் பேதுரு பேசும்போது இருதயம் குத்தப்பட்டது, அது வேற. இது வசனம் சொல்லுது, ஓப்பன் பண்ணிட்டார் காட் இருதயத்தை. யாருக்கு முன்னாடி? பவுலுக்கு முன்னாடி லீதியாள் இருதயத்தை ஓப்பன் பண்றார். இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் ரொம்ப பெருசு. ஏன்னு கேட்டால், இருதயம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஷியஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் வந்து உணர்ந்து என் அறிவோட செய்யக்கூடியதான் கான்ஷியஸ். சப்கான்ஷியஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எனக்கே ஒன்றும் தெரியாது இல்லையா? தூக்கத்தில் பேசுகிறான்ல சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, தூக்கத்தில் பேசுவான், பாடுவான். காலையில் என்னடா நம்ம பேசிக்கிட்டு இருந்தா, அப்படியா தெரியலையாம்பா. இவன் காலையிலேருந்து பார்த்த ஏதோ ஒன்று அவன் மைண்டில் இருக்கும், விளையாடின வீடியோ கேம்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும். நைட்டில் தூக்கத்தில் சுட்டுக்கிட்டு இருப்பான், டே அவனை சுடுறா, டே அந்த பக்கம் ஒருத்தன் வரான் பாடுறா அப்படின்பா. காலையில் எழுந்திரிச்சு என்னடா நைட்டில் யாரையும் சுட்டுக்கிட்டு இருந்தியாமே அப்படின்னா, அப்படியா எனக்கு தெரியலையாம்பா. இப்போ இவன் வந்து உண்மையிலே நைட்டில் சுடலை, ஆனால் இவன் பார்த்த விஷயம் இவனுடைய சப்கான்ஷியஸில் இருக்கு. அது இவனை அறியாமலே இவனுக்குள்ளது என்ன செய்யுது, வெளியே வருது. இதுக்கு பேர் சப்கான்ஷியஸ் மைண்டும்பாங்க. இந்த வேலையை சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளது எப்படி வந்துச்சு? அவன் விளையாடிட்டு இருந்தான். இதை அவன் இருதயத்துக்குள்ளே ஏற்று ஸ்டோர் பண்ண அவன் நினைக்கவே இல்லை. அவன் அந்த வேலையை செஞ்சான், அது தானாகவே என்ன ஆயிடுச்சு, அவனுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் சினிமா பார்க்கும்போது காரியங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சினிமா தேட்டரை நல்லா மூடிடுவாங்க, இருட்டா மூடி உள்ளே உட்கார வச்சுருவாங்க. ஏன்னு கேட்டால், வேறு எந்த பக்கமும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதபடி அப்படியே. முந்தியெல்லாம் நாங்கள் டிவி வாங்கின புதுசில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் வந்து சினிமா எஃபெக்ட் கொண்ட ஃபீல் எங்களுக்கு. ஏன் அந்த எஃபெக்டை கொண்டாந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, பார்க்கும்போது எந்த கான்சன்ட்ரேஷனும் வெளியே போகவே கூடாது. முழுக்க நம்மளுடைய மைண்ட் எங்கே இருக்கணும், அந்த ஸ்க்ரீனில் இருக்கணும். இப்போ கூட ஷாப்பிங் மால்லாம் போங்க, எந்த இடத்துலையும் பாருங்கள் ஜன்னலே இருக்காது. ஒரு ஷாப்பிங் மாலில் கூட நீங்கள் பாருங்கள் விண்டோன்னு ஒன்று இருக்காது. நீங்கள் உள்ளே போகிறீங்களே, எல்லா பக்கமும் ஷெல்ஃபு தான் இருக்கும். ஷெல்ஃபாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஷெல்ஃபில் பொருளெல்லாம் இருக்கும், எந்த பக்கம் திரும்பினாலும் பொருள் இருக்கும். ஒரு ஷாப்பிங் மாலில் கூட நீங்கள் விண்டோ பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, உங்களுடைய மொத்த கான்சன்ட்ரேஷனை எங்கே கொண்டு வரான், கடைக்குள்ளே கொண்டு வராங்க. உங்கள் மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இப்போது உங்களை அறியாமலேயே விஷயங்கள் உங்களுக்குள்ளே போகும். அதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். இது உள்ள இருதயத்துக்குள்ள பிசாசு என்ன செய்வானா, சினிமா பார்க்கும்போது, அதுக்கு தான் சொல்கிறோம் சினிமா பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க. சிலர் கேட்குறாங்க, பார்த்தா என்ன தப்பு அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அவங்கள அறியாமலேயே அந்த சினிமாக்குள்ளே இருக்கிற பாவமோ, கோவமோ, மூர்க்கமோ, இச்சையோ ஏதோ ஒன்று உங்கள் மைண்டில் போயிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் நினச்சிப்பீங்க நம்ம அதெல்லாம் பார்க்கல, சும்மா என்டர்டைன்மெண்ட் பார்க்குறோன்னு. அது உள்ளே போயிடும். அதுக்கு பேர் தான் இருதயத்தை திறத்தல். உங்கள் இருதயத்தை திறந்து ஆட்டோமேட்டிக்காக பிசாசு என்ன செய்கிறான், உள்ளே போடுறான். ஆனால் கர்த்தர் அந்த வேலையை செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்னா, நம்ம கான்ஷியஸ் மைண்டில் அவர் அக்செப்ட் பண்ண அவர் விரும்புகிறார். நம்மளை மயக்கம் கொடுத்து நம்மளை வந்து அவர் ஏற்றுக்க வைக்கணும் அவர் விரும்பவே இல்லை. தெரியாமையே நடந்துருச்சுங்க, அந்த வேலைக்கு அவர் விரும்பலை. அதனால தான் வசனம் சொல்லும், இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணாதான் ரட்சிப்பு.
ரட்சிப்பு நான் தெரியாமல் ரட்சிக்கப்பட்டேங்க, எனக்கு ஒன்று தெரியவே திடீர்னு ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நீ வாயில் அறிக்கை பண்ணி இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். அதாவது கான்சியஸ் மைண்டில் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ சப்கான்சியஸ் மைண்ட்னா இருதயத்தை திறத்தல். இந்த வேலையை ஆண்டவர் செய்யவே மாட்டார். ஆனால் 2 பேரை மட்டும் நம்பி செய்கிறார். ஏன் அந்த சப்கான்சியஸ் மைண்டில் திறக்கிறாருன்னா, இப்போ சினிமாவை நீங்கள் பார்க்கும்போது நல்ல கருத்தும் இருக்குது. எப்போவுமே உலகத்தில் இருக்கிறதுல வெறும் தீமையும் கிடையாது, நன்மையும் அதில் கொஞ்சம் கலந்துருக்கும். அதனால தான் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, அந்த நன்மையை மட்டும் பார்க்குறான், தீமையை என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். ஆனால் ரெண்டும் அவனுக்குள்ளே போகும், அவன் அறியாமலே ரெண்டும் உள்ளே போகும். போக 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 ஒரு நாள் இவன் பார்த்த நன்மைக்கு பார்த்தா தீமையும் உள்ளேருந்து வெளிப்படும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை யாரை நம்பியும் திறக்கிறதில்ல. இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை திறக்க மாட்டார். கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்கும். நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. கேட்டுக்கிட்டே இருந்துட்டு எது தேவையோ அதை எடுத்துக்கிறீங்க, எது தேவையில்லையோ அதை உங்கள் வியூவில் உங்களுக்கு இது தேவைன்னு போது எடுத்துப்பீங்க, தேவையில்லையா விட்டுருவீங்க. ஆனால் ஒருத்தனை நம்பி கர்த்தர் இருதயத்தை திறக்கிறார். யாருன்னு கேட்டிங்கன்னா பவுலை நம்பி. ஏன் அப்படி திறக்கிறாருன்னா, அவங்கிட்ட வர்றது அத்தனையுமே சுத்தமும் பளிங்கு கொப்பான காரியம் தான் அவனுக்குள்ள இருந்து பாயும். அவனுக்குள்ள தெளிவான காரியங்கள் சுத்தமானதான் வரும். அவனுக்குள்ள இருந்து அசுத்தமான எதுவும் இல்லை, 100% இல்லை. இல்லாததுனால தான் இவனை நம்பி லீதியால் இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். சில நேரத்தில் பிரசங்கியார் சொல்றாங்கல்ல, என்னமோ பேசுறாங்க ஆனாலும் அவங்க இருதயம் என்ன செய்ய மாட்டேங்குது, ஏற்றுக்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரு காரணம், அதுதான் காரணம் கிடையாது. ஒரு காரணம் என்னன்னா, பிரசங்கியார் அந்த அளவுக்கு இன்னும் என்ன ஆகல, ஆயத்தமாகல. கர்த்தர் அந்த பிரசங்கியாரை நம்பி ஜனங்களுடைய இருதயத்தை அவர் திறக்கல. அப்படி நம்பி திறக்கணும்னா இவனுக்குள்ள இருந்து பாயிற ஜீவ தண்ணி இருக்குல்ல, அது சுத்தமும் பளிங்கு கோப்பான தெளிந்ததா இருக்கணும். அதுல ஒரு டஸ்ட் இருக்கக்கூடாது. அவனுடைய இச்சையோ அவனுடைய காரியமோ அவனுடைய பாவமோ எதுவும் இவனுக்குள்ள இருந்து அவனுக்குள்ள போயிடக்கூடாது. இவனுக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் அங்க திறக்க மாட்டாரு. இவனை பேச வைப்பாரு, ஊழியத்தை செய்வாங்க, எல்லாம் செய்வோம். ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ள அது போகாது. அவங்க கேட்டுட்டு சில இருதயம் அதை அக்செப்ட் பண்ணும், சில இருதயம் என்ன செய்யாது, அக்செப்ட் பண்ணாது. 100% அக்செப்ட் பண்ணணும்னா எனக்குள்ள இருந்து அந்த சுத்தமான தண்ணி பாயணும். அது சுத்தமும் தெளிவான தண்ணியா இருந்துச்சு, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா என்னை நம்பி எதிரில் இருக்க இருதயத்தை கர்த்தர் திறப்பார். ஒன்னு இயேசு கிறிஸ்துவை நம்பி திறந்தாரு. உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து பிதா என்ன கொடுத்தாரோ அதை மட்டும் பேசுவார். 2 பவுலை நம்பி கர்த்தர் திறந்தார். எனக்கு தெரிஞ்சு இங்க மாடர்ன் ஏஜில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை நம்பி கர்த்தர் எதிரில் உட்கார்ந்து இருதயத்தை திறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். பில்லி கிரஹாம்னு ஒருத்தர் இருந்தார் அமெரிக்காவில். அவர்கிட்ட அற்புதம் இருக்காது, அடையாளம் இருக்காது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் காஸ்பல், பெரும் சுவிசேஷம். ஆனால் லட்சக்கணக்கில் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அழுது ஒப்பு கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா, பில்லி கிரஹாம் தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ தன் தேவைகளை பற்றியோ ஊழியத்தின் தேவைகளை பற்றியோ அந்த நேரத்தில் அவருக்கு இருக்கிற கோபத்தையோ எதையுமே அவர் மெசேஜில் வெளிப்படுத்த மாட்டார், எதையுமே வெளிப்படுத்த மாட்டார். அங்கே கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதை மட்டும் பேசுவார். அதான் பவுல் பேசினது, அதான் இயேசு கிறிஸ்து பேசினது. இதுதான் சிங்காசனத்திலிருந்து சுத்தமும் தெளிவான பளிங்கான நதி புறப்பட்டு ஓடுது. அப்போ அது ஓடினா என்ன ஆகுமா, அந்த 2 கரைகளும் ஜீவ விருட்சம் முளைக்கும்னு இருக்கு. அப்படிதான் இருக்கு அந்த வசனத்தில் கீழே. அந்த 2 கரைகளும் என்ன இருக்குது, ஜீவ விருட்சம். அப்போ உங்க ஊழியத்திலையா இருக்கட்டும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும், உங்களுக்குள்ள இருந்து புறப்படுகிறது சுத்தமும் தெளிவுமான பளிங்கு கொப்பான ஜீவ தண்ணீர் புறப்பட்டா அந்த தாக்கத்தை ஆண்டவர் அநேகருக்கு தீர்க்கும்படி மாற்றுவார். அப்ப எனக்குள்ள இருந்து அப்படி இருக்கா, இன்னும் எனக்குள் களங்கம் இருக்கு, இன்னும் எனக்குள் டஸ்ட் இருக்கு, இன்னும் எனக்குள் சுத்தமான காரியங்கள் இல்ல, அசுத்தம் இருக்கு. அப்படி இருக்க 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 எனக்குள்ள இருந்து பாயிற தண்ணி அதுல தேவையான ஃபில்டர் பண்ணி அங்க போகமே ஒழிய 100% எனக்குள்ள இருந்து சுத்தமான தண்ணி பாயாது. அப்ப கர்த்தர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு, நம்ம எத்தனை பேர்கிட்டையும் இன்னும் சுத்தமாக இன்னும் சுத்தமாக உனக்குள்ள இருந்து பாயிற தண்ணி. மணவாட்டியை பத்தி பைபிள் சொல்லுது, அவள் போட்டிருக்கிற வஸ்திரம் எப்படி இருந்துச்சா, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி. மணவாட்டியோடைய வஸ்திரம் எப்படி இருக்குதா, சுத்தமும் பிரகாசமான, the purest one linen அப்படின்னு இருக்கும். அதுல சுத்தமும் பிரகாசமான. அப்ப God எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, அதுல பாத்தீங்கன்னா மெல்லிய வஸ்திரம். அதுதான் சொல்றேன், பளிங்கோப்பான தெளிவான. தெளிவான தண்ணினா என்ன சொல்றோம், மேல இருந்து பார்த்தா கீழே எல்லாமே தெரியும், உள்ள இருக்கிறது எல்லாம் தெரியும், அதான் தெளிவான அப்படின்றோம். மெல்லிய வஸ்திரம்னா என்ன, உள்ள போட்டிருக்கிறதெல்லாம் தெரியும். அதோடைய அர்த்தம் என்னங்க, இவ்வளவு மெல்லிசா போட்டுக்கிறீங்க எல்லாமே தெரியுது அப்படின்றாங்கல்ல, அதோட அர்த்தம் என்னன்னா அவ்வளவு சுத்தமான காரியங்கள்னு அர்த்தம், பளிங்கு கொப்பான. அப்ப God எக்ஸ்பெக்ட் பண்றது எனக்குள்ள இருந்து பாயிற பரிசுத்த ஆவியானவர், எனக்குள்ள இருந்து போகிறதான வார்த்தைகள், எனக்குள்ள இருந்து போகிறதான சுபாவங்கள், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணுமா, 100%. 100%. அதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். நமக்குள்ள காரியங்கள் இருக்கு, இப்போ சொல்றேன், we are not perfect one. அந்த இடத்துக்கு போகணும் கர்த்தர். ஏன்னா நான் ஜெயம் கொண்டு அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரணும்னா எனக்குள்ள இருந்து சுத்தமான தண்ணி பாஞ்சா மட்டும்தான் அவர் மாதிரி நான் உட்கார முடியும். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் எப்படி பிதாவோடு கூட உட்கார்ந்தேனோ உன்னையும் உட்கார வைத்துக் கொள்வேன். எப்படி, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. வசனம் சொல்லுது, முதலாவதாக எனக்குள்ள இருந்து சிங்காசனத்திலிருந்து சுத்தமும் பளிங்கு கொப்பான ஜீவ தண்ணீர் ஆவியானவர் பாயணும்.
எனக்குள்ள இருந்து புறப்படணும். அதான் ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது வாசிங்க, அதே 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து, ரெண்டாவது சிங்காசனத்தில் யார் உட்கார்ந்திருக்கிறா? ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பல விதமான வெளிப்பாடு இருக்கு. யூதராஜ சிங்கம் நம்ம சொல்றோம் இல்லையா? யூதராஜ சிங்கம்னு சொல்றோம். ஒரு இடத்துல ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமத்தி இருக்கிற ஆட்டுக்குட்டின்னு சொல்றோம், ராஜான்னு சொல்றோம். எத்தனையோ இருக்கு. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, ஆட்டுக்குட்டி உட்கார்ந்து இருக்குதுன்னு சொல்றார். அப்படிதானே இருக்குது? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம். ரெண்டாவது ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுகிறார். ஆட்டுக்குட்டி என்பது என்ன? ஆட்டுக்குட்டி என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எங்க நீங்க எடுத்தாலும் சரி பைபிள்ல ஆட்டுக்குட்டிக்கு கர்த்தர் கொடுக்கிறது சாக்ரிஃபைஸ், பலி. முதல்ல எங்க வர்றாரு பாருங்க, வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 13:13 வாசிங்க. கழுதையின் தலையீற்றெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக, மீட்காவிட்டால். நல்ல கவனிங்க, இப்பதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிரமாணம்னு ஆரம்பிக்கிறார். நியாய பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்பதான் ஆரம்பிக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் பஸ்கா அவங்க புறப்பட்டு போறதற்கு 13ஆம் அதிகாரத்தில் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்டே அவர் சொல்றாரு, கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக அப்படின்னு. இந்த காரியத்தை எதோடு கூட அவர் கம்பேர் பண்றாருன்னு பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். அந்த கம்பேரிசனை நீங்க படிங்க தொடர்ந்து. அதுக்கப்புறம் உள்ள ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்றேன், ஈஸியா புரியும். அந்த வசனம் தொடர்ந்து படிங்க. கழுதையின் தலையீற்றெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக, மீட்காவிட்டால் முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற் பேரான, இந்த இடத்தை எதுக்கு கம்பேர் பண்றாரு? உன் பிள்ளைகளுடைய முதல் பேர், ஃபர்ஸ்ட் பார்ன், அதை மீட்டுக்கொள்வதற்கு ஒரு பலி அப்படின்னு சொல்றாரு. அதை எதோட கம்பேர் பண்றாரு? கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால். இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் முதல் பேரு, உன் பிள்ளையில் முதல் பேரு, கழுதை, ஆட்டுக்குட்டி, மூணு எங்க கம்பேர் ஆகும் தெரியுமா? எந்த இடத்துல தெரியுமா? இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல வருவார்ல, வர்றார் தானே. அவர் என்ன சொல்றாரு? கட்டப்பட்டிருக்கிற கழுதையை போய் என்ன செய்ய? அவிழ்த்து கொண்டு வா அப்படிம்பாரு. அவிழ்த்து கொண்டு வந்த உடனே இவர் அது மேலே ஏறி உட்காந்துருவார். அது கழுதை, இவர் ஆட்டுக்குட்டி. புரியுதா? அந்த கழுதையின் தலையீற்றை மீட்கிறதுக்கான இவர் ஆட்டுக்குட்டி. அதே நேரத்தில் இவர் யாரு? முதற் பேரானவர். இந்த மூணு காரியமும் எங்க லிங்க் ஆகும்? இந்த வசனம் எங்க லிங்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து லிங்க் ஆகும். அப்போ இந்த ஆட்டுக்குட்டி என்பது எதற்கான அடையாளம்? சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம், பலி, அதுக்கான அடையாளம். இயேசுவை பார்த்து சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசி. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு போகும்போதே அவர் பேர் என்னது? தேவ ஆட்டுக்குட்டி. ஃபர்ஸ்ட் எந்த ஆட்டுக்குட்டி? கழுதையின் தலையீற்றை மீட்க வந்த ஆட்டுக்குட்டி. எந்த ஆட்டுக்குட்டி? முதற் பலனாய் பிறந்த எல்லாத்தையும் மீட்க வந்த ஆட்டுக்குட்டி. அப்ப சிங்காசனத்தில் வீற்றிருக்கணும்னா, நீங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவாக தான் உட்காந்துருப்பாங்க. அப்படிதானே? அத்தனை பேர் எப்படி உட்காந்துருப்பாங்க? ராஜாவாக தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா இவர் மட்டும்தான் ஆட்டுக்குட்டியா உட்காந்துருப்பாரு. சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறவர் சாக்ரிஃபைஸோட உட்காந்துருக்கிறார். ராஜா எப்பவுமே தண்டனை தான் கொடுப்பான், தண்டனை வாங்க மாட்டான். எந்த ராஜாவை தண்டனை வாங்குவாரா? ஒரு ராஜா தண்டனை வாங்க மாட்டாரு. இந்த ஒரு ராஜா மட்டும் தான் தண்டனை வாங்குவார். வாங்கிப்பார், நமக்காக வாங்கிப்பார். சாக்ரிஃபைஸ், கழுதைக்காக ஆட்டுக்குட்டி, முதற் பேரானதுக்காக இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்களும் நானும் அவரோடு கூட ஜெயம் பெற்று சிங்காசனத்தில் உட்காரணும்னா உங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் ஆக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, நம்மை நாமே ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. இன்னைக்கு சிங்காசனத்தில் ஆளுகை செய்யறதுக்கு தான் ஆசை இருக்குது. ரூல் பண்ணணும், ஆளுகை செய்யணும், அதிகாரம் கையில் வந்துருச்சுன்னா எதையாவது செஞ்சு பார்த்துடணும் அப்படின்றாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, அதில் உட்காருக்கும் போது சாக்ரிஃபைஸ் வரணும். 13ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது வசனம் வாசி. நல்லா கவனிங்க. இயேசுவை பற்றி சொல்லுது, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை, தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தான் தேவனிடத்துக்கு போகிறதையும். இப்போ இயேசுகிட்ட என்ன இருக்குது? சகல அதிகாரமும் இருக்கு. சகல அதிகாரமும் அவர் கையில் இருக்கு. பிதா தன் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து, இப்போ பிதா எல்லாத்தையும் கொடுத்தார் இயேசுகிட்ட. ஒரு வசனம் சொல்லுது, பிதா, அதே யோவான்ல தான் இருக்கு, பிதா தாமே நியாயம் தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை அவர் வச்சுக்காம யார்கிட்ட கொடுத்துட்டாரா? இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்துட்டாரா, குமாரன் கொடுத்துட்டாரா. நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது? குமாரன் கையில் இருக்கு. பிதா இப்ப என்ன பண்ணிட்டாரு? எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து இயேசு தாமே, அடுத்த வசனம், போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு. அதிகாரம் கையில வந்தோன்னு என்ன பண்ணணும்? அதிகாரம் கையில வந்த உடனே சீலையை கட்டிக்கிட்டு கால கழுவணும். உலகத்தான் சொல்றான், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா. பதவி வரும்போது அதிகாரம் வரக்கூடாது, பதவி வரும்போது பணிவு வரணும். நான் சொல்றது எல்லாத்துக்கும் பொருந்தும். யோசித்து பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், லேயாளுக்கு ஒரு கூடாரம் இருக்கு, ராகேலுக்கு ஒரு கூடாரம் இருக்கு, ஆபிரகாமுக்கு ஒரு கூடாரம் இருக்கு, ஆகாருக்கு ஒரு கூடாரம் இருக்கு. கூடாரமே இல்லாத ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ரெபேக்கா தான். வசனம் சொல்லுது, சாராளின் கூடாரத்தில் கொண்டு போய் யாரை வச்சானமா?
இன்னைக்கு மாமியார் ரூம்குள்ளையாவது நீங்க இருப்பீங்களா? ஒரு வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேங்கிறோம். ஒரு சின்ன அதிகாரம் தான் வருது, அதுவே நம்மளால முடியல பாருங்க. வசனம் சொல்லுது, அவ்வளவு பெரிய சிங்காசனத்துக்குள் ஆட்டுக்குட்டியை போல உட்கார்ந்திருக்கிறாராம். எப்படி? பலியாகிற ஆட்டுக்குட்டி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு உயரம் கொண்டு போகிறாரோ, வசனம் சொல்லுது, அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தப்பட்டாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு தன்னை தாழ்த்தினார். உங்களுக்குள்ள அந்த தாழ்மை வந்துட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு, நான் உங்களுக்கு சொல்றேனே, ஆப்போசிட்டா நடக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துறீங்களோ கர்த்தர் அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை உயர்த்துவார். நீங்க உங்களை உயர்த்தல வரும்போது உங்க கண்ணுல ஒரு பெருமை வரும், உங்க நடையில ஒரு பெருமை வரும். வந்துச்சு தொலைஞ்சிங்கன்னு அர்த்தம். வந்துச்சு தொலை, அதாவது அது உங்களை அறியாமலேயே காட்டி கொடுத்துரும். சில ஆட்கள்லாம் பாருங்க, அவன் இருதயத்துக்குள்ளேயே அந்த பணிவு தானா இருக்கும். அது வந்து என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, டிஃபால்ட் அவனுக்குள்ள இருக்கும். இப்ப தாவீது எடுத்துக்கோங்களேன், ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அவர் தான் தப்பு பண்ணிட்டாரு, தாவீது தான் பண்ணிட்டாரு, பெரிய பிரச்சனை வந்துருச்சு. போய் சொல்லும் போது ஆண்டவர் கேட்பாரு, நான் தானே தப்பு பண்ணேன், இந்த ஆடுகள் என்ன பண்ணுச்சு? அவன் மைண்டில் நான் எவ்வளோ உயர்த்தப்பட்டாலும் நான் ஒரு மெய்ப்பன் என்கிறது அவன் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினார், என்னை கொண்டு வந்து கர்த்தர் மேலே உட்கார வச்சிருக்கிறாரு. அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கணும். சிங்காசனத்தில் நீ ராஜான்னு நினச்ச, கர்த்தர் சொல்வார், நான் கட்டிய மகா பாபிலோன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த வசனத்தில் என்னன்னா, அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்கத்தில் ஒரு தூதன் வாய் பார்த்துட்டே நின்று இருக்கான், இப்படி பார்த்துட்டே நிற்கிறான். நான் கட்டிய மகாபாபி அட்ரான் அடிச்சிட்டான் பட்டுன்னு. அப்பனா எவ்வளோ ஷார்ப்பாக அவனை பார்த்துருக்கான் பாருங்க. அவனை அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாயை பார்த்துக்கிட்டே நின்று இருக்கான். சொன்னவனா பட்டீர்னு அடிச்சான், ஒரே அடி. 7 வருஷம் கதை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன? சாக்ரிஃபைஸ், பலி. இந்த கிறிஸ்தவம் என்பது பூமியில் வாழ்வதற்காக வந்த இடம் அல்ல, வாழ்வதில் சாவதற்கான இடம். ஒருத்தன் வந்து கேட்குறான், நித்திய ஜீவனை பெற என்ன செய்யணும்? சிலுவை தூக்கிட்டு பின்னாடி வா. சிலுவை எடுத்துட்டு வரேன். எங்கே போறீங்க? கல்வாரிக்கு போகிறேன். அங்கே போய் என்ன செய்வீங்க? சாவ போகிறேன். இல்லை, நான் கேட்டது ஜீவன் ஆச்சே, அதுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். ஏங்க, ஜீவனுக்கு கூப்பிட்டா சாவ கூப்பிட்றீங்க? நீ இங்கே செத்தா தாண்டா அங்கே ஜீவன் கிடைக்கும், இங்கே தாழ்த்தினதான் அங்கே உயர்வு கிடைக்கும், இங்கே வெறுமையானாதான் அங்கே நிறைவாய் நிற்கும். இன்னைக்கு பல நேரங்களில் சிங்காசனத்தில் உட்காரும் போது, ஏரோது சிங்காசனத்தில் உட்காந்துட்டானாமா, ஆனால் உட்காந்துட்டு ஏரோது பேசுறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கும் 12ஆம் அதிகாரம். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். மனுஷ சத்தம் அல்ல, ஆர்ப்பரித்தார்கள். செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். நீ உட்கார்ந்திருக்கிறது சிங்காசனம், போட்டிருக்கிறது ராஜவஸ்திரம், அது கர்த்தர் கொடுத்தது. அங்க உட்கார்ந்து பேசுறியே, அது கர்த்தருடைய வார்த்தை. பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன். நான் உட்கார வச்சதுக்கு இந்த சிங்காசனம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறது கர்த்தர். கர்த்தர் என்ன சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு, ராஜ வஸ்திரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. சில நேரத்தில் நமக்கு பழக்கம் இல்லாத வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்துருவாரு. ஏதாவது கர்த்தர் நம்ம மேல வச்ச கனம் கொடுத்துருவாரு. சிங்காசனத்து மேல உட்கார்ந்துருக்கிறேன், ராஜ வஸ்திரம் தரிச்சிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன். ஆனா கனம் மட்டும் கர்த்தருக்கு மட்டும்தான் போகணும், எனக்குள்ள வந்துடவே கூடாது. கர்த்தர் எனக்கு சிங்காசனத்தை கொடுப்பாரு, வஸ்திரம் கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. ஆனா மகிமையை ஒரு நாள் விட்டு கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் தன்னுடைய மகிமையை அவருக்கு தான் வச்சுப்பார். உட்காந்துக்கிட்டு நான் என்னது, நம்ம டேலண்ட், நான் பாடினதுனால, நான் பிரசங்கம் பண்ணதுனால. வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனை. அதை தடுக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து சொல்றது அவங்களுடைய இயல்பு, அவங்க அன்புல சொல்றாங்க. ஆனா நம்மளை அதுல இருந்து பாதுகாத்துக் கொள்ளணும். ஏன் தெரியுமா? நான் யார் என்பது எனக்கு நல்லா தெரியும். இங்க நிக்க வச்சது யாரு, பேச வைக்கிறது யாரு, இது இந்த வசனத்திலிருந்து இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை கொடுக்கிறது யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இதுல ஏரோதுக்கு ஒன்றும் இல்லை. நான் சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய ஆட்டுக்குட்டி என்பது மட்டும் மனசில் இருக்கணும். என்ன உட்கார வச்சாச்சு, ஆனா நான் யார் தான்? ஆட்டுக்குட்டி தான், மாற்றுக்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து பிதா தன் கையில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து கால்களை கழுவ தொடங்கினார். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் உயர்த்தப்பட்டார். உங்க உயர்வுக்கான வழி அதுதான். கொஞ்சம் கூட உங்க மைண்ட்ல எதையுமே ஏத்தாதீங்க. கர்த்தர் உயர்வு கொடுக்கும்போது சொல்றேன், எதையுமே ஏத்தாதீங்க, தாட்டுக்குள்ள வரவே வராதீங்க. ஏன் தெரியுமா? உங்களை ராஜாவா உட்கார வைக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு நிமிஷத்துல கீழே தள்ளவும் முடியும். அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே அந்த தூதன் அடித்தான், அதுவும் அவரால் முடியும். ஏரோதை உடனே தேவதூதன் அடித்தான், அதுவும் அவரால் முடியும். அதனாலதான் சொல்றேன், எவ்வளவு வேணா வரட்டும், சிங்காசனத்தில் உட்காரும் போது ரெண்டாவது நமக்குள்ள இருக்க வேண்டிய குணாதிசயம் சாக்ரிஃபைஸ். நான் பலியாக வந்தேன், நான் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு பெரிய பவுல் சொல்றாரு, நான் ஒன்றும் இல்லை, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், எல்லாருக்கும் அடிமையானேன். அவ்வளவுதான், இவ்வளவுதான். இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடையதான எக்ஸ்ட்ரீம், ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்ட்ரீம். நாம எப்பவுமே சரி, எவ்வளவு சொன்னாலும் சரி, கர்த்தர் என்னை அடிமையாய் வைத்திருக்கிறார். ஒரு நாள் நான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பேன், என்னுடைய உயர்வு அங்கே வரும்.
இங்கே அல்ல. நான் இங்கே சிங்காசனத்தில் எப்படி தான் உட்காந்துருக்கணும்? ஆட்டுக்குட்டியை போல உட்காந்துருக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெபுட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். டெபுட்டினா உதவி, டெபுட்டி கமிஷனர், அப்புறம் டெபுட்டி மினிஸ்டர், அப்புறம் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. இந்த டெபுட்டின்னு ஏன் வைக்கிறாங்க, எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சீனியர் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் வேறு வேலையாக போனாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டாலோ ஏதோ ஒன்று, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்கறதுக்கு தான் டெபுட்டி. ஸோ அது டெம்பரவரி. திருப்பி அவர் வந்தார்னா டெபுட்டி என்ன செஞ்சிருவார்? போயிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் தான் சிங்காசனம் நமக்கு. அவர் வந்துட்டார்னா, அவர் வர வரைக்கும் நான் டெபுட்டி. நான் என்ன நினச்சக்கூடாது, ஆண்டவருக்கு பதிலாக நான் தான் இருக்கிறேன். சிலர்லாம் ஆண்டவருக்கு பதிலாகவே மாறிடுறாங்க. இவங்க தான் காடுங்கிற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. வாயிலே வார்த்தை இருக்கும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சிங்காசனத்தில் 2வது இருக்க வேண்டிய சுபாவம் என்ன? ஆட்டுக்குட்டியின் சுபாவம். அடுத்தபடியா வாசிங்க 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நல்ல கவனிங்க, இதுதான் அந்த 3வது மிக முக்கியமான பாயிண்ட். அதுல யார் உட்கார்ந்திருக்கிறா? ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் ஓடுறாரு, பாயிறாரு. ஆனா கூட யார் இருக்கிறா? தேவன் உட்கார்ந்திருக்கிறார். தேவன் யாரு? சர்வ வல்லமை உள்ள அவர் தான் எல்லாம். அவர் தான் எல்லாம். அவருக்குள்ள இருந்து தான் இந்த நதி, அவருக்குள்ள இருந்து தான் ஆவியானவர், அவருக்குள்ள இருந்து தான் இயேசு கிறிஸ்து. நான் சொன்னல, தேவன் ஒருவர் தான், அது ஒருத்தர் தான், சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவனை பத்தி சொல்லும்போது அவன் ஒன்று தான். இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க அதில், அவ்வளோதான். ஆனால் அனாதியாக உபாகமத்தின் புஸ்தகத்தில் அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை இருக்கு, வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. உபாகம் 33:27 வாசி. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அனாதி தேவன்னா என்ன? ஆதினா கிரியேஷன். ஆதியிலே தேவன் வானத்தையும், கிரியேஷனுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். அவர் யாரும் கிரியேட் பண்ணல, அவர் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார். கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறார்ல, அந்த கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அனாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லாமல், கிரியேஷனே இல்லாமல் காட் இருந்தார். ஒரு நாள் காட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாரு. அந்த அனாதி தேவன் இருக்குல்ல, அவர் தான் தேவன். எப்போ கிரியேஷன் ஆரம்பிக்குதோ கர்த்தர். கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறார்ல, அவர் தான் தேவன். அவர் சொல்றாரு, நான் தேவன், அவ்வளவுதான், என்னை அன்றி வேற ஒரு தேவன் இல்லை, ஒரே தேவன் தான். நீங்க சிங்காசனத்தில் உங்களை கூட உட்கார வச்சிருக்காரு. நம்மள என்னதான் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் சரி, என்னதான் சுத்தமான நதி உங்களுக்குள்ள இருந்து போனாலும் சரி, தான் தேவன், அவரோடு கூட நம்ம உட்காந்துருக்கோம், அவ்வளவுதான். அவர் தான் மெயின். அந்த தேவனுங்கிறதான பதத்தை நீங்க எந்த இடத்துலயும் எடுக்க முடியாது. அதுக்கு ஈக்குவலா நீங்க மாறவே, கூட உட்கார வச்சாருன்றதால நீங்க என்ன ஆயிட முடியாது. இப்போ பாருங்க, அகாஸ்வேரு ராஜா எஸ்தரை கூட உட்கார வச்சுட்டான், அவ தலையில கிரீடத்தையும் வச்சுட்டான். ஆனா எஸ்தர் ராஜகுமாரத்தியா தான் மாற முடியுமே ஒழிய ஒரு நாளும் ராஜாவாக மாற முடியாது. அகாஸ்வேரு ராஜா தான், அது அவர் ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு யாரும் வரவே முடியாது. கூட உட்கார வச்சதுனால நான் ராஜாவை ஆயிடவே மாட்டேன், நான் ராஜகுமாரத்தியா இருப்பேன். அந்த ராஜகுமாரத்துக்குரிய கணம் எல்லாம் எனக்கு கிடைக்கும், ஆனா ராஜாக்குரிய கணம் கிடைக்கவே கிடைக்காது. ராஜா செய்றாரு, அவர் நினைச்சா வஸ்தி அவர் மாத்திடுவாரு, எஸ்தரை கொண்டாந்துருவாரு. ஆனா ராஜாவை மாத்தணும்னா தேவனால் மட்டும் தான் முடியும், தேவனை யாராலையும் மாற்ற முடியாது. சொல்றது புரியுதா? அப்போ நான் எங்க உட்காந்துருக்கிறேன் தெரியுமா? சில நேரத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, ஹாட் சீட் அப்படிம்பாங்க. எங்க உட்காந்துருக்கிறோம்? ஹாட் சீட். சர்வ வல்லமை உள்ளவரோட உட்காந்துருக்கிறேன். அப்போ யோசித்து பாருங்க, நான் எப்படி பிதாவோடு கூட உட்கார்ந்தேனோ அதே மாதிரி உங்களையும் உட்கார வைப்பேன். நீங்க உட்காந்துருக்கிற சிங்காசனத்துல கூட யார் உட்காந்துருக்கிறா? தேவன் உட்காந்துருக்கிறார். சில நேரத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்படி சிங்காசனத்துலப்பா அப்படி தேவன் கூட உட்காரலான்னு. உட்காந்து பார்த்தா தான் தெரியும், நம்ம என்னதான் அந்த பூமியில சாக்ரிஃபைஸ் பண்ணாலும், எவ்வளவுதான் பரிசுத்தமா வாழ்ந்தாலும், என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு ஈக்குவலா ஒரு நாளும் நீ வரவே முடியாது, அந்த கணத்தை நீ எடுக்கவே முடியாது. ஐ ஆம் அப்படின்னு இருக்கும். நான் தான், என்னை அன்றி வேறு ஒருவர் இல்லவே இல்லை. அந்த தேவனோடு உட்காருவதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரியதான ஒரு சான்ஸ் பாருங்களேன், எவ்வளவு பெரிய சான்ஸ். அதாவது சமீபத்தில் பத்மபூஷன் விருதெல்லாம் கொடுத்தாங்க, ஜனாதிபதி கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் தெரியுமா? முன்னாடியே போகணும், போயிட்டு இப்படி தான் வரணும், இப்படி தான் நிற்கணும், ஜனாதிபதி கை நீட்டினா தான் நீட்டணும் ஷேக்கன் பண்ணுறதுக்கு. அவங்க அந்த இதை குத்துறாங்க, அதை வாங்கணும், அதுக்கு ஒரு புரோட்டோகால் ஜனாதிபதிக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஜனாதிபதி கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் ஒரு பட்டம் வாங்குவதற்கு இவ்வளவு புரோட்டோகால் இருக்குமானால், சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதங்களை வாங்க போகிறேன், அதுவும் ஒரு நாள் அல்ல, நித்தியமாய் வாங்க போகிறேன். அப்ப எவ்வளவு புரோட்டோகால் இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும்? இந்த 2 காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்தால் தான் நீங்கள் தேவனோடு கூட உட்கார முடியும். ஒன்று, சுத்தமும் தெளிவுமான பளிங்குக்கு ஒப்பான ஜீவ தண்ணீர் உனக்குள்ள இருந்து ஓடணும். அதான் பைபிள் சொல்லும், கரை திரை அற்ற மனவாட்டி. வெளிப்படுத்தல் 21 கடைசி வசனம் சொல்லும், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
ஒன்றும் அதில் பிரவேசிக்காது. நாட் ஈவன் a single one. நீ தேவனோட உட்கார போற. அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அந்த அச்சீவ்மெண்ட் வரும்போது நீ சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார முடியும். இன்னொரு பக்கம் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தினார், எவ்வளவுக்கு எவ்வளவு சாக்ரிஃபைஸ், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில் அவர் எதையும் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தின இந்த ரெண்டு சுபாவம் தான் தேவனுக்கு மத்தியிலே உட்கார வைக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது, சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா, அந்த சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கான மிக முக்கியமான, நான் இருக்கிற நேரத்தை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சகரியா 6:13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த வசனத்தை சகரியாவுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த வசனம் யாருக்கு? சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இது முழுக்க முழுக்க நியூ டெஸ்ட்மென்ட் வசனம், புதிய ஏற்பாட்டினுடைய வசனம். அந்த வசனத்தை இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க போறோம். கடைசியை வாசிங்க. கடைசியை, இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை. எந்த ரெண்டின் நடுவாக? அதே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு, 2 பர்வதத்துக்கு நடுவாக இருக்குல்ல, இந்த 2க்கு நடுவே சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த 2 பர்வதம்னா என்ன? இது சகரியாவுக்கு தரிசனமாக காட்டப்படுது. அந்த விளக்கம் உங்களுக்கும் எனக்குமான விளக்கம். அவங்களுக்கு ஒன்லி தரிசனம் தான், உங்களுக்கு எனக்கும் தான் விளக்கம். ஏன்னு சொன்னா, அந்த விளக்கத்தை நீங்க நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இயேசு வந்தா மட்டும்தான் முடியும். இயேசு வராம அந்த விளக்கம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இயேசு வந்ததுனால உங்களுக்கு எனக்கு அந்த விளக்கம் கிடைக்குது, ஆவியானவர் வெளிப்படுத்துறார். இப்போ இந்த 2 மலை என்பது எதை குறிக்கிறது? கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 24-25 வாசி. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள்தானே? ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. அங்க 2 விதமான மலைகளை குறித்து இருக்கிறது, 2 விதமான ஏற்பாடுகள், 2 காரியங்கள். ஒன்று சீனாய் மலை, இன்னொன்று சீயோன் மலை. இப்பொழுது இருக்கிற எருசலேம் என்பது அவர் நியாய பிரமாணத்துக்கு அடையாளமாக சொல்லுகிறார். அங்கே சுயாதீன பிரமாணம். இப்ப நம்மளது புதிய ஏற்பாட்டு சபை, 2 சபையை பத்தி பேசுறாரு. இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, நியாய பிரமாணம் புதிய ஏற்பாட்டு பிரமாணம். இந்த 2 பிரமாணத்துக்கு நடுவாக என்ன விளங்கும்? சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த 2த்துக்கு நடுவுல யார் வந்தா? இயேசு கிறிஸ்து. அந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் ராஜாவாகவும் வீற்றிருப்பார், ஆசாரியராகவும் வீற்றிருப்பார். அது மெல்கிசேதேக்கின் முறைமை. ராஜாவும் ஆசாரியரும். நியாயப்பிரமாணம் ஆசாரியத்துவம் தான், ராஜ்யபாரம் தனி. இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தில் தான் ராஜாவும் ஆசாரியரும் ரெண்டும் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்காது. ராஜா தனியா இருப்பாரு, ஆசாரியர் தனியா இருப்பாரு. இந்த ரெண்டும் ஒன்னா இருக்கிறது எங்க இருக்கு? ஒரே சிங்காசனத்தில் ராஜாவும் ஆசாரியரும். ராஜாவும் ஆளுகை செய்வார், அவர் ஆசாரியராகவும் இருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அப்போ உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமா? ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறோமா? ஆளுகை செய்கிறோம் இருக்கு. ஒரு பக்கம் ஆசாரியத்துவம் இருக்கு. இந்த 2ம் உடையவர்களாய்த்தான் எங்க உட்கார்ந்துருக்கணும்? சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கணும். அங்கே உட்கார்ந்துருக்கும் போது பலி, இங்கே உட்கார்ந்துருக்கும் போது ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும். இந்த ராஜ்யபாரம் உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும். பிரைஸ் காட், நம்ம உலகத்தை என்ன செய்ய போறோம்? இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆண்டாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்தாரா இல்லையா? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய, இப்போ இவர் அதிபதி ஆக்கிட்டார், இவருக்கு போஸ்டிங் கொடுத்தாச்சு. ஆனா வசனம் சொல்லுது, உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரு தான் எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்றாரு, எல்லாம் செய்யறாரு. இன்னும் பூமியில என்ன வரல? அதிகாரம் இருக்கு. இவர் நாமத்துக்கு தான் அதிகாரம். அது காற்று அடங்கும், கடல் அடங்கும், விசுவாசத்தினால மலையை பெயர்ந்து போனா போகும், மரித்தோர் உயிர்ப்பிக்கப்படும், எல்லாம் இருக்கு. ஆனா லிட்டரலா இன்னும் என்ன வரல பூமியில? அது ஆயிடவர் சாட்சியில் தான் அவர் வந்து ராஜாவாக பூமியில உட்கார்வார். அப்ப இதுல என்ன புரிதல் உங்களுக்கு வரணும்? உங்களை என்னையும் கர்த்தர் அழைச்சது இந்த பூமியில ராஜாவா உட்கார்றதுக்கு இல்ல, ஆளுகை செய்வதற்கு. நான் சொல்றது புரியுதா? நான் ராஜாவா அழைக்கப்பட்டேன், ராஜாவும் ஆசாரியரும் அழைக்கப்பட்டேன். ஆனா உலகத்தின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து எம்பியாவோ எம்எல்ஏவோ பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ அந்த அல்ல. நான் அழைக்கப்பட்டது ஸ்பிரிச்சுவலாக ஆளுகை செய்வதற்கு. நான் உலகத்தின் ராஜ்யபாரத்தில் இருக்க மாட்டேன். ஆனா உலகத்தினுடைய அதிகாரம் எல்லாம் கர்த்தர் நம் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். மலையை பார்த்து பெயர்ந்து போனா போகும். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்க கையில இருக்கு. ஒருத்தனை வியாதியை சுகமாக்குற வல்லமை உங்ககிட்ட இருக்கு.
செங்கடலை பிளக்கிற வல்லமை உங்ககிட்ட இருக்கு, எரிகோ உடைக்கிற வல்லமை உங்ககிட்ட இருக்கு. கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளையும் செய்வான், நான் செய்யாதவைகளையும் செய்வான். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கார். அத்தாரிட்டி இருக்கு. ஆனா அந்த அத்தாரிட்டியை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அல்லது மிஸ்டேக் பண்ணிட்டோம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? ஆளுகை. அப்போனா என்ன அர்த்தம்? கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தர் தருவார். லேண்ட் வாங்கி போட்டா ஆளுகை. யார் சொன்னா? யார் சொன்னா? ஆளுகை செய்யறவனுக்கு லேண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பிரதமர் இருக்காரு, அப்துல் கலாம் இருந்தாரு அப்படி வச்சுக்கோங்க, நல்ல உதாரணம். அவர் பாருங்க, இந்தியாவுக்கே ஜனாதிபதி. எவ்வளவு லேண்ட் இருந்துச்சு அவர்கிட்ட? அவர் வாங்கின ஏதோ சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட், அவ்வளவுதான். இந்தியாவே மொத்தம் அவருக்கு சொந்தமா? இல்லை தானே? கரெக்டாக நான் சொல்றது. ஒரு காலத்தில் ராஜாக்கள் முழு ராஜ்யத்தையும் பிடிச்சாங்க, அதனால அந்த நாடே அவங்களுக்கு சொந்தம்னு அர்த்தமா? இங்கிலீஷ்காரன் எல்லாத்தையும் வச்சிருந்தான், இந்த நாடு அவன்தா? இல்லை இல்லை, இந்த ஆளுகையெல்லாம் போயிடும். உண்மையான ஆளுகை என்ன தெரியுமா? கர்த்தர் பாவத்தின் மேலும் இந்த உலகத்தில் உள்ள சாத்தானின் மேலும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை ஆளுகை செய்யும்படி வச்சிருக்கிறாரு. பாதாளத்தின் வாசல்கள் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய். யூ மஸ்ட் நோ தி அத்தாரிட்டி. இங்க பிரச்சனையா என்ன தெரியுமா? உனக்கு ஆளுகையை உங்களுடைய வேற பக்கம் திருப்பி விட்டா. ஒரு நாள் இது வந்துச்சு பேப்பர்ல, ஒருத்தர் போய் தேர்தலுக்கு வந்து பரப்புரை செய்கிறார், பிரச்சாரம் பண்றார். போகும்போது அவர் ஒரு ஏரியாவில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, சார் இது உங்க ஏரியாவே இல்லை. அவர் பிரச்சாரம் பண்றாரு அவர் தொகுதிக்குன்னு பார்த்தா அது அவர் தொகுதியே இல்லையா. அவர் தொகுதி 2 தெருவுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சான். இவர் சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு? இதுவும் நம்ம தொகுதி தான் நினச்சிக்கிட்டு போய் என்ன பண்ணியிருக்காரு? பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், சார் உங்க தொகுதி 2 எலெக்ஷன் 2 தெரு முடிஞ்சிச்சு, இது வேற ஆளுது, வேற வேட்பாளர், அவர் வராரு. உடனே இவர் சமாளிக்கிறார், பரவாயில்ல இதுவும் நம்மள் தான் அப்படின்னு திரும்பி போயிட்டார். அந்த மாதிரி நமக்கு எது ஆளுகைன்னே தெரியல. இப்ப நம்ம பாட்டு உட்காந்துட்டு இல்லாத போலதான் செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்கு, கர்த்தர் கொடுத்திருக்காரு. சிங்காசனம் மேல உட்கார்ந்திருக்கிற ஆளுகை. இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில ராஜாவாக எந்த சிங்காசனத்துல உட்காரல, ஆனா பூமி அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. அந்த அதிகாரம் தான் உங்ககிட்ட இருக்கணும். அப்படிங்க நீங்க பைபிள்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எலியா வனாந்தரத்தில் இருந்ததான ஒரு தீர்க்கதரிசி. ஆகாப் பயந்தானா இல்லையா? பயந்தான் இல்ல. யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் ஒரு தீர்க்கதரிசி. ஏரோது பயந்தானா இல்லையா? பயந்தான் தானே. அதுதான் சொல்றேன். இப்ப இஸ்ரவேல்ல ராஜா இருக்கான், எலிசாவை பார்த்து பயப்படுறானா இல்லையா? எலிசா சொன்னா கேட்கறானா இல்லையா? நடக்குது இல்ல. அதை தான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்முடைய ஆளுகை என்பது சில ஊழியக்காரங்கிட்ட நான் பார்க்கும்போது அவங்க செய்வாங்க, கர்த்தர் உன்னை நொறுக்குவார், கர்த்தர் உன்னை குத்துவார், கர்த்தர் உன்னை கை வெட்டுவார். அவர் என்ன அடியாளா? அவரு ஆண்டவர் அடியாளா வச்சிருக்கிறோம். ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். என்ன பண்ணுவார்? யுத்தம் செய்வார். என்ன பண்ணுவார்? எதிரில் இருக்கிற கையை உடைப்பாரா? உனக்கு ரத்தம் சிந்தினவர் அவனுக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார். உன்னை மீட்டவர் அவனை மீட்க விரும்புகிறார். இன்னைக்கு உன்னை அடிச்ச போது உனக்கு வலிக்குது இல்ல? நீ ஒரு நாள் ஏற்கனவே இன்னொருத்தன் அடிச்சல்ல. ஒரு 10 வருஷமா நம்ம பாவம் செஞ்சிருக்கோம்ல, நம்ம பேசி அர்த்தம் இருதயத்தை உடைச்சு அர்த்தம் தூக்கம் இல்லாம இருந்தாம்ல, அப்ப நம்மள மன்னிச்சாரா இல்லையா? இப்ப கர்த்தர் வெயிட் பண்றாரு அவனை மன்னிக்கிறதுக்கு. அப்பனா அவனை குத்தும் கொலை பண்ணும் பல்ல உடையும் என்பது அல்ல ஆளுகை. உங்க மேல அந்த பயம் வரக்கூடாது. எந்த பயம் வரணும் தெரியுமா? இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இவங்கிட்ட பேசினா இவனுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு கர்த்தர் வருவார். அந்த பயம் இருக்கணும். இவங்க எதுக்காக ஆகாப்பு எலியா கூப்பிட்டா வரான்? போய் சொல்றாப்ல, இவங்கிட்ட போய் சொல்லுவாப்ல, நீ போய் என்ன செய்ய, உபதியா கிட்ட சொல்லுவாப்ல, நீ போய் என்ன செய்ய, எலியா வந்திருக்கிறேன்னு போய் சொல்லும் பாரு. ஆகாப் ரதத்தை பூட்டி கொண்டு எலியாவை பார்க்கும்படி வந்தான். ராஜா இவனை பார்க்க வனாந்தரத்துக்கு வரான். இவன் போதாத குறைச்சலுக்கு அவனை எதிர்த்து பேசிவிட்டு அப்புறம் சொல்லுவான், சரி மழை வர மாதிரி இருக்கு, வீட்டுக்கு சீக்கிரம் போகும்பா. ஏய் நீ தானடா என்ன கூப்பிட்ட, பேசுறதுக்கு கூப்பிட்டேன், அப்புறம் பேசி முடிச்சுட்டேன், வீட்டுக்கு போகும்பா. இப்படி ஒரு ராஜா கிட்ட அத்தாரிட்டியோட இருக்கணும்னா யோசித்து பாருங்க. எந்த ராஜாவாது? ஆகாப்பே அப்படித்தான். ஆகாப் சொன்னா ஒருவன் வா என்றால் வருகிறான், ஒருத்தன் போ என்றால் போகிறான். நூற்றுக்கு அதிபதி. அதை விட பவர் யாருக்கு இருக்குது? ராஜாவுக்கு இருக்குது. ஆனா அந்த ராஜாவை பார்த்து ஒருத்தன் சொல்றான் வான்னு, அவன் வரான். அப்ப இதுக்கு காரணம் என்ன? அதுதான் உன்மேல் உள்ள அபிஷேகம். அதுதான் உன்மேல் இருக்க ராஜரீக அபிஷேகம். அதை நீ வார்த்தையினால கொண்டு வரக்கூடாது, உன்னை பார்த்தாலே வரணும். உன் மேல அந்த மகிமை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க. அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கான் பைபிள்ல இல்லையா? அது ஒரு ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உலகத்தை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். அந்த தைரியம் அவனுக்கு வந்துடும். அது வந்துடும், அவ்வளவுதான். அவன் மற்ற ராஜாக்கள்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஆனா அவன் செய்வான். ஏன்னா அந்த ஸ்பிரிட்டோடைய பவர் அது. தன்னை அறியாமலே அது எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, எல்லாத்துக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் அப்படி இருக்கும். அந்த ஸ்பிரிட்டோடைய பவர் அது. அந்த ஸ்பிரிட்டுக்கு அந்த பவர் இருக்கிற மாதிரி உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. அது என்ன செய்யும் தெரியுமா? ஆளுகை செய்யும். எதை? வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை ஆளுகை செய்யும். அதை உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. சிலர்லாம் இன்னைக்கும், இப்போ கூட 2-3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாங்க, ஏங்க இந்த பிசாசெல்லாம் நம்மளை ஏதாவது செய்யுமான்னு. நீங்க பயந்தீங்கன்னா செய்யும். ஏன்னா நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. பயந்தா செய்யும். தைரியமாக ஒன்று செய்ய. ஒரு தங்கச்சி ஒருத்தி என்ன பண்ணா, ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருப்பா,
ஃபோன் பண்ணி அண்ணே இன்னைக்கு எனக்கு அவங்க அதை பண்ணிட்டாங்க, அண்ணே இதை பண்ணிட்டாங்க, நைட்டு பார்த்தேன் என் வீட்டு தலைக்கு மேலே சர்பம் தொங்குதுன்னு. நான் திடீர்னு எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். நான் கேட்டேன், ஏமா இதெல்லாம் உனக்கே தோணுதா, யாராவது உனக்காக சொல்கிறாங்களான்னு? அப்போ தான் சொன்னாப்புல, ஒருத்தர் எனக்கு ஜோமனி சொல்லுவாங்கண்ணே, உன் வீட்டில் பாம்பு இருக்குது, உன் வீட்டில் அது தாயத்தை வச்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்கண்ணே. அப்புறம் ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களாம், இதில் ஒன்று கலந்துட்டேன் நீ குடிச்சிடாத அப்படின்னு. அவங்க சொல்லிட்டாங்களாம், உனக்கு யாரோ கலந்து கொடுக்க போகிறாங்க, நீ குடிக்காத அப்படின்னு. பயந்து 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 டெய்லி பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். அவங்க செஞ்சிருவாங்க, செய்வனை செஞ்சிருவாங்க, இவங்க அதை பண்ணிடுவாங்க, இவங்க இதை பண்ணிடுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் காலையில் பேசும்போது ஆவியானவர் சொன்னார், ஏமா உனக்கே இவ்வளோ செய்வாங்கன்னு சொன்னால் ஊழியம் பண்ணுற எங்களுக்கெல்லாம் எவ்வளோ செய்யணும், பிசாசு எவ்வளோ செய்யணும், நாங்கள் எவ்வளோ போயிட்டு வரோம், எங்களை எதுவுமே ஆகாதபடி தேவன் பாதுகாக்கிறாரு, உன்னை பாதுகாக்க மாட்டாரா? முதல்ல இந்த பேசுகிற ஆள்கிட்ட நிறுத்திடுன்னு சொன்னேன். ஒரு ஆள் ஃபோன் பண்ணுது, அந்த ஆள்கிட்ட என்ன செஞ்சிரு, நிறுத்திடு, பேசாத. ஏன்னா சில ஆட்களுக்கு இதே வேலை, உன் வீட்டு வாசப்படியில் அதை வச்சுருக்காங்க, பின்னாடி மரத்துக்கடியில் இதை வச்சுருக்காங்க. சில ஆட்கள்லாம் இந்த மாதிரி சில மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அந்த ஆட்கள் ஸ்பிரிச்சுவலையும் இருக்கும், இதுவும் நிம்மதியாக இருக்காது, கூட இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்க கூடாது, ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும். பாம்பு வாயை பழக்குது, அதை இதை பழக்குது. இப்போவும் சொல்ல, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நீங்கள் தான் ஆளுகை செய்கிறவர்கள். உங்களை ஆளுகை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான், வேற யாரும் உங்களை ஆளுகை செய்யவே முடியாது. எதுக்கெடுத்தாலும் சில ஆட்கள் பயம். அப்போ கவனிங்க, சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்க முட்டை நேர்க்கணும், அத்தாரிட்டி, ஆளுகை. இந்த உலகத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, அவர் சொன்னார், நான் ஜெயித்து எப்படி அதிகாரம் பெற்றனோ அதை நான் உன் கையிலையும் கொடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ சிங்காசனம் உட்காந்துருக்கும் போது முதல்ல உங்களுக்கு என்ன இருக்கணும், ஆளுகை இருக்கணும். ரெண்டாவது அதே வசனம் வாசி, சகரியா 6 திருப்பி வாசிங்க, 13 வாசிங்க. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். அடுத்து என்ன செய்வார், ஆசாரியராகவும் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆசாரியத்துவம்னா என்ன, பிரீஸ்ட்ஹுட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆரோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு நித்திய ஆசாரியனாக இருப்பாய் அப்படின்னார். அப்போ அந்த ஆசாரியத்துவத்தினுடையதான மிக முக்கியமான காரியம் என்ன, அதான் இம்பார்ட்டன்ட். ஆரோனை பார்த்து சொல்லும்போது, நீ ஜனங்களின் பாவத்தை சுமக்க வேண்டும்னு சொல்வார். அப்படிதான் இருக்குது, ஜனங்களின் பாவத்தை சுமக்க வேண்டும். அப்போ ஆசாரியத்துவம் என்பது என்ன, ஜனங்களுடைய பாவத்துக்காக பரிகாரம், ஜனங்களுடைய பாவத்துக்காக பரிந்து பேசுதல். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் அவன் என்னவா இருக்கிறான், ஒரு மீடியேட்டர். அந்த இடத்துக்கு இப்போ யார் வந்துட்டா, இயேசு வந்துட்டார், ஆசாரியராகவும் இருப்பார். இப்போ உங்களை என்னையும் கூப்பிட்டுருக்கிறார், எது கூப்பிட்டுருக்கிறாரு, ஆசாரியராக. நீங்கள் நானும் ஜனங்கள் பாவத்துக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இயேசு எல்லா பாவத்தையும் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது, என்ன தெரியுமா, தேவனிடத்தில் ஜனங்களை சேர்க்கிற வேலை. உங்களுக்கு எனக்கும் அந்த வேலை இருக்குது, ஆசாரியர் வேலை இருக்குது. எல்லாருக்கும் ராஜா வேலை பிடிச்சிருக்குது, அத்தாரிட்டி, பிசாசை விரட்டணும், பிரைஸ் தி லார்ட். இந்த அற்புத அடையாளத்தோட ஊழியம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் தெரியுமா, உங்களுக்கு பயங்கரம். தீர்க்கதரிசி ஆகணும்னா ரொம்ப இஷ்டம், ஹீலிங் ரொம்ப இஷ்டம், அதே மாதிரி பிசாஸ் விரட்டுறது, டெலிவரன்ஸ் ரொம்ப இஷ்டம், அதெல்லாம் இருக்கு. ஜனங்களுக்காக பரிஞ்சு பேசுகிறது, வசனம் சொல்லுது, எல்லாவித விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் தேவனிடத்தில் என்ன செய்யுங்க, விண்ணப்பங்களை ஏறிடுங்க அப்படின்னு இருக்குது. மன்றாடுதல் என்ன ஒரு 3-4 காரியங்களை சொல்வார் பவுல். எல்லாவித ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் உங்கள் மன்றாட்டுகளை ஏறிடுங்கள் அப்படிம்பாரு. நம்முடைய வேலையே அடுத்தவங்களுக்காக பரிந்து பேசுதல். ஜனங்களுடைய பாவத்தை சுமக்கிறது அந்த காலம், இயேசு சுமந்துட்டாரு. இப்போ நாம ஜனங்களுக்காக போய் நிற்கணும், பரிந்து பேசணும். இன்னைக்கு ஆளுகை செய்யறதுக்கு ரெடி, பிசாசு விரட்டுறதுக்கு ரெடி, ஹீலிங்க்கு ரெடி, இப்போ வரங்களை பயன்படுத்துறதுக்கு ரெடி. தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜனங்களுக்காக மன்றாடுதல் தான் ஆசாரித்துவம். நீங்க எத்தனை பேர் ஜனங்களுக்காக, ஒரு தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அண்ணே ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்காரு. என்னம்மா ஊழியம், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க சொன்னோன்னே, ஜப ஊழியம் கொடுத்துருக்காரு. அப்படியா, ஜப ஊழியமா அப்படின்னா என்னன்னு கேட்டேன். நமக்கு 5 ஊழியம் தானே தெரியும். ஜப ஊழியம்னா என்னென்ன, ஆண்டவர் எனக்கு யார் யாருக்கெல்லாம் ஜோம் பண்ணணும்னு சொல்லி உணர்த்துறாரோ அவங்களுக்குலாம் நான் என்ன பண்ணுவேன், ஜோம் பண்ணுவேன் உட்காந்து, அவ்வளோதான். நான் சொல்கிறேன், இதுதான் பேக் போன் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ். பெரிய ஊழியங்களுடையதான ஒரு அந்த முதுகெலும்பு அதுதான். அடிக்கடி நான் எங்கள் வீட்டில் சொல்வேன் பிள்ளைங்கிட்ட, நான் வெளியே ஊழியத்துக்கு போகிறேன், எனக்காக ஒரு 1/2 மணி நேரமாக ஜோம் பண்ணுங்க உட்காந்தும்பேன். ஏன் தெரியுமா, மேடையில் நின்று பேசுறது, உண்மையிலே சொல்கிறேன், மேடையில் நின்று பேசுறதுக்கு தைரியம் இருந்தால் போதும், ஆனால் ஜெபம் இருந்தால்தான் இங்கே மகிமை விளங்கும், இங்கே ரிசல்ட் கிடைக்கும். ஏதோ மீட்டிங் கூப்பிடுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, ஒரு சில நேரத்தில் முடியும், டேலண்டில் கூட பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் ரிசல்ட்டுங்கிறது எங்கேயோ யாருடைய முழங்காலுக்கு கீழே தான் இருக்கு. நான் சொல்லுவேன், நல்ல ஜெபிக்கிற பார்ட்னர் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் ஊழியத்தில் பெஸ்ட்டாக சாதிக்க முடியும். நீங்கள் தனியாக ஓடவே முடியாது. இது அப்படி ஓட முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி வேளையில் ஜெபிக்கும்படி போனார்கள். அவங்க ஜெபிக்க போனாங்க, அலங்கார வாசல்ல இருந்தவனுக்கு அற்புதம் நடந்துச்சு. ஜெபம் இல்லாமல் அற்புதம் இல்லை, ஜெபம் இல்லாமல் ஊழியம் இல்லை. இன்னைக்கு கடைசி காலத்தில் ஜெபமே வேணாம், எதுவுமே வேணாம், மினிஸ்ட்ரி மட்டும் நல்லா நடக்கணும், முடியாது. தேவ சமூகத்தில் நீ ஆசாரியனா இல்லாமல் ஆளுகை செய்ய முடியாது.
இயேசு பாருங்க ஆசாரித்துவம் தான் ஃபர்ஸ்ட் செஞ்சாரு. அவர் பலியானாரு, அது இப்போ ஆளுகை செய்கிறார். அவர் பலியான பிறகுதான் ஆளுகை. ஆசாரித்துவம் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் நிறைய பேர்கிட்ட இருக்கிற சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வெளியே எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ரெடி எல்லாத்தையும். நீ மேய்ச்சலை கண்டடையணும்னா, நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் உள்ள, அப்புறம் தான் வெளியே. உள்ளுக்குள்ள ஜெபம் இல்லாமல், உள்ளுக்குள்ள ஆசாரியத்துவம் இல்லாமல் வெளியே ரிசல்ட் வரவே வராது. வெளியே ரிசல்ட் நான் சொல்றேன், இப்போ இங்கேருந்து பேசுறேன்ல, இங்கேருந்து பேசணும்னா காலையில் காத்திருக்காம இது நடக்காது. காலையில் காத்திருக்காம இது என்ன செய்யாது, நடக்காது. எதுக்கு சொல்றேன், காத்திருக்காம ரிசல்ட் வராது. ஆசாரித்துவம் இல்லாமல் ராஜ்யபாரம் வெற்றி பெறாது. யோசிச்சு பாருங்க, தாவீது ஜெயிக்கணும்னா இங்கே ஆசாரித்துவம் கரெக்டாக இருக்கணும். இங்கே காரியங்கள் உள்ளுக்குள்ள ஸ்பிரிச்சுவாலிட்டி கரெக்டாக, எங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி அடி வாங்குதோ அங்கே தோற்றுருவாங்க. அது எரிகோவாக்கிலிருந்து ஆயுப்பட்டினத்துக்கு போவாங்க, அங்கே அடி வாங்கினாங்க. ஏன் அடி வாங்கினா, ஸ்பிரிச்சுவாலிட்டி தப்பா போச்சு. அதே பலம் உள்ளவங்க தான், எல்லாம் போர் சேவர்கள் தான், எல்லா டேலண்டும் இருக்கு. ஆனால் சக்சஸ் என்பது முழங்காலுக்கு கீழே தான் இருக்கிறது. அப்போ ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் சேர்ந்து இருக்கிற ஒரு காரியம் இருக்கணும். அதுக்கு நடுவில் சமாதானத்தின் உடன்படிக்கை இருக்கு. அல்லேலூயா. அப்போ சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார போகிறோம், உட்கார வைக்க போறாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, கூட உட்கார்றவனுக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இன்னும் இருக்கு. இப்போ இருக்கிற நேரத்தில் நம்ம அதை பார்த்துருக்கிறோம். இப்போ நம்ம 3 சிங்காசனத்தை பற்றி பார்த்தோம், ஆனால் 2 தான் பார்த்துருக்கிறோம், இன்னும் ஒன்றும் பார்க்கவே இல்லை. எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் சிங்காசனத்தில் உட்காரணுன்றவனுக்கான குவாலிஃபிகேஷன். அவரோடு கூட உட்காரணும்னா இதெல்லாம் செஞ்சா அவரோடு கூட என்ன செய்ய முடியும், உட்கார முடியும். சும்மா போய் கர்த்தர் கிருபை உள்ளவர் கூட்டு போய் உட்கார வச்சிருவாரு, அதெல்லாம் செஞ்சிருவார் இல்ல. ஆண்டவர் உங்ககிட்டயும் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். கிருபை இருக்கிறதுனால கிரியை இல்லாமன்ற அவசியமே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க கிரியே தேவையில்லைங்க, கர்த்தரோட எப்படி கிரியை எல்லாம் விட முடியும்? நான் சொல்றது பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாடு வரைக்கும் உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தர் ஒரு கிரியை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் கிருபை உள்ளவன்ட்டு நீங்க கட்டில படுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சாப்பாடு வந்துருமா? அடுப்பை எரிய வச்சு நீங்க செய்யணும்ல. கர்த்தர் கிருபை உள்ளவன் வந்துருமா? எதுவுமே வராது. சிலர் சொல்லுவாங்க காக்கா கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துச்சு, அது கூட நீ கேரி தாட்டங்கரைக்கு போகணும்ல, வேற எங்கே இருந்தால் வராதுல்ல, காக்கா வராதுல்ல, ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு போகணும்ல. அதுதான் கிரியை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் சொல்ற ஆசீர்வாதம் தானாய் வரும். இன்னைக்கு கிரியை இல்லாத விசுவாசம் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை என்னையும் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்துக்கு சிங்காசனத்தில் உட்கார வைக்க அழைச்சிருக்கிறார். நமக்கு இந்த குவாலிஃபிகேஷன் அவசியமா இருக்கு. இல்லாமல் சிங்காசனத்தில் உட்காரவே முடியாது. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா? நம்ம தேவ சமூகத்தில் வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆண்டவர் உங்களை என்னையும் அழைச்சது ஆளுகைக்கு தான், அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கத்தான். நீங்கள் படுகிற பாடுகள், பிரயாசங்கள், கடந்து போகிற பாதைகள், வனாந்தரங்கள், சில பிரச்சனைகள், மென்டல் டார்ச்சர்ஸ், என்னென்னமோ இருக்கு. இது எல்லாமே நீங்கள் கடந்து போகிறதான ஒரு வழி, அவ்வளோதான். இதனுடைய முடிவு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். சிங்காசனத்தில் உட்கார்றவங்களுக்கு முதலாவதாக சுத்தமும் தெளிவான பளிங்கு கொப்பான பரிசுத்த ஆவியினுடைய மகிமை அபிஷேகம் உனக்குள்ள இருந்து பாயணும். 2வது, ஆட்டுக்குட்டியை போல ஒரு தாழ்மை, சாக்ரிஃபைஸ், பலி இருக்கணும். அடுத்தபடியாக ஆளுகை, ஸ்பிரிச்சுவல் ஆளுகை. மிரட்டுற ஆளுகை கிடையாது. கர்த்தருடைய நொறுக்குவார், அடிப்பார், அது கிடையாது. உன் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு பலன் உண்டு. அதை பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவலாக ஒரு பயம் வரும். ஆசாரித்துவம் உங்களுக்குள் காணப்பட வேண்டும். இன்னும் வேதத்தில் நிறைய சிங்காசனங்களை குறித்து, அதில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது. இந்த சுபாவங்கள் நமக்குள்ளே வரும்போது அவர் எப்படி சிங்காசனத்தில் பிதாவோடு கூட உட்கார்ந்தாரோ அதே போல நம்மையும் உட்கார வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ண போகிறோம். ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அதுக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறணும். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, தர்மையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வரும்பொழுது நாங்கள் ஜீவ விருட்சத்தை பெறுகிறவர்களாக, உம்மோடு கூட சிங்காசனத்தில் உட்காருகிறவர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக காணப்பட கிருபை பாராட்டும். இந்த வார்த்தை 100க்கு 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.